அச்சம் தவிர். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே, அச்சம் தவிர். இது மகாகவி பாரதியாருடைய ஆத்திச்சூடியின் முதல் வரிகள். இந்த உலகை சூறையாடி கொண்டிருப்பது பயம், அச்சம். ஆகையால்தான் உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளரும் சிந்தனையாளருமான சிசரோ மிக அழகாக சொல்லுகிறார், நம்பிக்கையுள்ள மனிதர்கள் இறைவனின் ஆசீர் பெற்ற மக்கள். தைரியமானவன் எவனுமே உயர்ந்த ஆன்மாவை உடையவன்தான். தைரியமானவன் எவனுமே உயர்ந்த ஆன்மாவை உடையவன்தான். நம்பிக்கை. நம்பிக்கைதான் மானுட வாழ்வினுடைய கருவறை, கருவூலம். நம்பிக்கையுள்ள மனிதர்கள் ஒருபோதும் இந்த உலகில் தனிமையில் இல்லை. நோய், ஆபத்து, பிரச்சனை, தோல்வி என எந்த துயரம் அவர்களை தாக்கினாலும் சூழ்ந்தாலும் அவர்கள் ஒருபோதும் தனித்து விடப்படுவதில்லை. அவர்களுடைய நங்கூரமாக, நம்பிக்கையாளராக, தோழராக இந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கை ஒருவருக்கு ஆறுதலையும் அமைதியையும் தருகிறது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வீரம், மனோபலம், விடாமுயற்சி, வலிமை என எல்லாமே நிறைந்திருக்கும். நம்பிக்கைதான் வாழ்வின் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க திறவுகோலாக அமைகிறது. ஏமாற்றங்களை, துயரங்களை கண்டு துவண்டு விடாமல் எதிர்நீச்சல் போட அவருக்கு ஆற்றலை தருவது நம்பிக்கைதான். தோல்வியை வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றுவதற்கு துணை நிற்பதும் இந்த நம்பிக்கைதான். ஆகையால்தான் நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மிக அழகாக ஆண்டவர் இயேசு எப்படி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அங்கு புயலில் சிக்கி தவிக்கிற தம் சீடர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறார், வாழ்வு அளிக்கிறார் என்பதை அந்த காற்றையும் கடலையும் அடக்குகின்ற அந்த நற்செய்தி மிக அழகாக எடுத்து இயம்புகிறது. ஏன் அஞ்சுகிறீர்கள்? கேள்வி. இரண்டாவதாக, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? அச்சம், அதனுடைய தொடர்ச்சியாக இருப்பது நம்பிக்கையின்மை. நம்பிக்கையின்மைதான் அச்சத்திற்கான காரணம் என்பதையும் ஆண்டவர் இயேசு அறிந்து அடுத்தடுத்து இந்த கேள்விகளை கேட்கிறார். ஏன் அஞ்சுகிறீர்கள்? இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் இதயத்தில் நம்பிக்கை விளக்கை ஏற்றுங்கள். அதை ஒருபோதும் அணையாது பாதுகாத்திடுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமுள்ளதாக அமைய நம்பிக்கை உங்களுக்குள் எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி ஆணித்தரமாக எடுத்து இயம்புகிறது. துணிச்சல் மிக்கவர்களாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள உங்களை அழைப்பு விடுக்கிறது. விசுவாச கண்ணோட்டத்தோடு அணுக இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்று சொன்ன அதே கண்ணதாசன் நம்பிக்கை போனவனை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, நலிவுறும் என அஞ்சி நடுங்காத நெஞ்சத்தோடு தொடர்கின்றேன்,
வருகின்ற நாளை என் காலம் என்றே என்று அவர் பாடுகின்றார். ஆயிரம் ஆயிரம் தொல்லைகள் வாழ்வில் கண்டேன், ஆயினும் ஏன் அச்சத்தால் உயிர் விட்டேனா, ஆகட்டும் பார்ப்போம் என்று எதிர்த்து சென்றேன் என்று கவிஞர் கண்ணதாசன் தன் பாடல் வரிகளில், கவிதை வரிகளில் எடுத்து எம்புகின்றார். நம்பிக்கைதான் நம் வாழ்வினுடைய நங்கூரமாக அமைய வேண்டும். நம்பிக்கையினுடைய ஒரே எதிரி பயம்தான். இன்றைய நற்செய்தி மிக அழகாக இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள, வாழ்வியல் யதார்த்தத்தை கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே தொடக்க வார்த்தை ஒரு நாள் மாலை நேரம் என்றுதான் தொடங்குகிறது. மாலை நேரம் என்பது நற்செய்தி பகுதிகளிலே, திருவிவிலியத்திலே மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. மாலை நேரம் என்றால் துன்பங்கள் நிறைந்த நேரம் என்று ஒரு பொருள் உண்டு. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த மாலை நேரம் என்பது உண்டு. வீட்டிற்கு வீடு வாசற்படி என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாலை நேரம் என்பதை நாம் என்றாவது ஒரு நாள் அல்லது தினந்தோறும் எதிர்கொள்ள நேரிடும். இந்த அக்கறை நோக்கிய பயணத்திலே அக்கறையில்லாத தருணங்கள் நிச்சயம் நமக்கு உண்டு. மாலை நேரம் என்பது துன்பத்தின் அடையாளம். ஒளி மங்குகிறது, இருள் சூழ்கிறது, இருளோடு கூடவே பெரும் புயல் அடிக்கிறது. இருள், அதோடு கூடவே புயல், பெரும் புயல் மட்டுமல்ல, அதோடு கூடவே ஆளுயர அலை. துன்பத்திற்கு மேல் துன்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த துன்பங்களுக்கு மத்தியில் நாம் நம்பிக்கை இழந்த மக்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் கண் அயர்ந்து தலையணையில் உய்யாரமாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார். இங்கே கவனிக்கத்தக்க ஒரு குறிப்பு என்ன என்றால், ஆண்டவர் இயேசு கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே அமைதியாயிரு என்று கடிந்து கொள்ளுகின்ற அதே ஆண்டவர் மனிதர்களை பார்த்து, ஆறறிவு உள்ள மனிதர்களை பார்த்து, தம் சீடர்களை பார்த்து, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கின்றார், கடிந்து கொள்ளுகின்றார். இயற்கையை கடிந்து கொள்ளுகின்ற அதே இறைவன் இயற்கையை ஆள்வதற்கு, காப்பாற்றுவதற்கு, கண்காணிப்பாளராக இருந்து வழிநடத்துவதற்கு அழைக்கப்பட்ட அந்த ஆறறிவு படைத்த அந்த மனிதனையும் அதே தளத்தில் கடிந்து கொள்ளுகின்றார். இங்கே அவர் கேட்கிற கேள்வி மிக கடுமையான கேள்வியாக இருந்தாலும் நம்மை இன்னும் ஆழ்ந்து சிந்திக்க தூண்டுகின்ற கேள்வியாக அது அமைகிறது. ஒருவேளை வீசுகின்ற காற்றும் கொந்தளிக்கின்ற கடலும் அது ஓய்ந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் கேட்ட அந்த கேள்வி நிச்சயம் அவர்களுடைய மனங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய புயலை அது வீசக்கூடும். மிகப்பெரிய கொந்தளிப்பை அவர்களுக்குள் ஏற்படுத்தக்கூடும். அது நீண்டு கொண்டே இருக்கும். அவர் அடுத்தடுத்து அந்த கேள்வியை கேட்கின்றார். ஏன் அஞ்சுகிறீர்கள்? கேள்வி 1. உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? கேள்வி 2. இப்படி இந்த கேள்விக்கான பதிலை ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். உங்கள் மேல் நம்பிக்கை இல்லையா? உங்கள் மேல் நம்பிக்கை இல்லையா? அடுத்த அந்த கேள்வியினுடைய மறைப்பகுதி இதுதான். என் மேல் நம்பிக்கை இல்லையா? என்னை நீங்கள் நம்பவில்லையா? இன்னும் அந்த கேள்விக்குள்ளே இன்னொரு மறைபொருள் மறைந்திருக்கிறது. மற்றவர்கள் மேல் நம்பிக்கை இல்லையா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இந்த நம்பிக்கை என்பது முக்கோண வடிவிலான ஒன்று. இந்த முக்கோண வடிவிலான இந்த நம்பிக்கையிலே 3 முனைகளும் மிக முக்கியம். முதலாவதாக தன்னம்பிக்கை, இரண்டாவதாக மற்றவர்கள் மேல் வைக்கிற பிறர் நம்பிக்கை, மூன்றாவதாக இறைவன் மீது வைக்கிற நம்பிக்கை. இந்த 3 நம்பிக்கையும் சந்திக்கிற போதுதான் நமக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. தன்னம்பிக்கை மட்டுமே ஒருவருக்கு வெற்றியை தருமா என்றால் தராது. பிறர் நம்பிக்கை மட்டுமே ஒருவருக்கு தோல்வியை வெல்ல தகுதியை தருமா என்றால் அதுவும் இல்லை. கடவுளை மட்டுமே நம்பினால் எல்லாமே சாத்தியமாகும் என்றாலும் அங்கும் ஒரு தொய்வு ஏற்படுகிறது. இந்த 3 நம்பிக்கை முனைகளும் நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. அன்புக்குரியவர்களே, தன்னம்பிக்கை வேண்டும். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கேட்கிற கேள்வி, ஏன் பயப்படுகின்றீர்கள், ஏன் அஞ்சுகிறீர்கள்? இந்த படகு பயணம் ஆரம்பிக்கிற நேரமே மாலை நேரம், இருள் சூழுகின்ற நேரம், பொழுது சாய்கின்ற நேரம். இந்த நேரம் என்பது மிக முக்கியமானது. ஒருவர் படகிலே அடியெடுத்து வைக்கிற போதே அவருக்குள் தன்னம்பிக்கை வர வேண்டும். மீனவ பெருமக்களை பார்க்கிற போது அவர்கள் நெஞ்சுரம் மிக்கவர்களாக, நம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அலைகளை எதிர்த்து படகை செலுத்த வேண்டும். அதற்கு தன்னம்பிக்கை உள்ளுக்குள் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். படகிற்கான துடுப்பை அசைக்கிற போதே நெஞ்சில் உரம் தழைத்திட வேண்டும். தன்னம்பிக்கை தான் வாழ்வினுடைய மூல ஆதாரம். ஒருவர் தன்னை நம்ப வேண்டும். படகில் ஏறுகிற போதே பயம் நம்மோடு ஒருபோதும் ஏறக்கூடாது. படகில் ஏறுகிற போதே பயம் நம்மோடு ஒருபோதும் ஏறக்கூடாது. ஆகையால் தான் இந்த வாழ்க்கை என்பது வசந்தமாக கூடும் என்றால் பயம் நம்மோடு இல்லாத போது இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடுவதற்கான துணிச்சல் நம்மிடம் வருகிறது. கடலுக்குள் அடியெடுத்து வைக்கிற போதே இருளையும் புயலையும் அலைகளையும் எதிர்த்து செல்லக்கூடிய அந்த திராணி நமக்கு வேண்டும். திக்கு தெரியாத அந்த கடல் பயணத்திலே நாம் எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே திறமைகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். படகில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்குமே குறைந்தபட்சம் அது நீச்சல் அடிக்க கற்று இருக்க வேண்டும். அது ஒரு தன்னம்பிக்கையினுடைய அடையாளம். படகு கவிழ்ந்தாலும், இருள் சூழ்ந்தாலும், காற்று வீசினாலும், புயல் அடித்தாலும், கடல் கொந்தளித்தாலும் என்னால் நீந்தி கரை செல்ல முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். அல்லது வாழ்வை காக்கிற அந்த உடையையாவது நாம் அணிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, படகு நம்மை சுமப்பதற்கு முன்பாக நாம் நமக்குள் தன்னம்பிக்கையை சுமக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் நிம்மதியாக பயணிக்க முடியும். எனவே முதலாவதாக நீங்கள் உங்களை நம்புங்கள், தன்னம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருங்கள். இரண்டாவதாக, நாம் தனி மரமாக, தனி ஆளாக பயணம் செய்வதில்லை. தனி மரம் தோப்பாகாது. நாம் ஒரு கூட்டு இயக்க பயணத்தை மேற்கொள்ளுகின்றோம். இந்த கூட்டு இயக்க பயணம் என்பது எல்லோரும் இணைந்து செல்லுகின்ற ஒரு பயணம். இங்கே எல்லோருக்குமான பங்கேற்பு என்பது இருக்கிறது. இந்த ஒவ்வொருவருமே நம் வாழ்வினுடைய மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றார்கள். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற போது வேறு படகுகளும் அவருடன் சென்றன. நம் படகில் மட்டும் ஆட்கள் இல்லை, நம் படகிலும் நம் படகை சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட வேண்டும். ஒருவேளை நாம் துன்பப்படுகின்ற பொழுது மற்றவர்கள் நமக்கு நிச்சயம் கை கொடுப்பார்கள்.
நம்முடைய துன்பத்தை கடந்து செல்ல அவர்கள் நிச்சயம் தங்களால் ஆன உதவியை செய்வார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரும்பாலுமே நாம் ஒரு விதமான கற்பனை உலகில் வாழுகின்றோம். துன்பம் என்றால் அது எனக்கு மட்டும்தான், என் வாழ்வில் மட்டும்தான் துன்பம் இருக்கிறது, பட்ட காலே படும் கெட்ட குடியே கெடும் என்று நாம் நமக்கு நாமே சுற்றுச்சுவர்களை கட்டி கொள்கின்றோம். அடுத்தவர் இன்பமாக இருக்கிறார்கள், அவர்கள் துன்பப்படுவதே இல்லை என்ற ஒரு தப்பறையான கொள்கையை நாம் நமக்குள் கொண்டிருக்கின்றோம். அங்கே வீசுகின்ற அதே காற்று, அதே புயல், கொந்தளிக்கின்ற அதே கடல் அது அடுத்தவரையும் பாதிக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஆனால் இங்கே நம்மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையைப் போல அடுத்தவர் மீதும் நாம் நமது நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். படகிலே தண்ணீர் வருகிறது, அலை வீசுகிறது, கொந்தளிக்கிறது, காற்று வீச்சால் அலையினுடைய வீச்சு அதிகமாக இருக்கிறது. கடலுக்குள் படகுக்குள் தண்ணீர் வருகிறது என்றால் நிச்சயமாக எல்லோரும் இணைந்து பணியாற்றுகிற பொழுது அந்த படகில் நிரம்பி இருக்கின்ற தண்ணீரை நம்மால் வெளியேற்ற முடியும். அப்படி வெளியேற்றினால் படகு இன்னும் கூடுதலாக மிதக்கக்கூடும். ஆகையால் படகை மூழ்காமல் நம்மால் தடுக்க இயலும். இங்கே செயல்பாடு, கூட்டு செயல்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த வாழ்க்கை பயணம் என்பது அது என்னோடு மட்டும் நடைபெறுவதில்லை, அது எங்களோடு நடைபெறுகின்ற ஒரு கூட்டு பயணம். இந்த பயணம் என்பது பலரோடு இணைந்த ஒன்று. ஆகையால் எல்லோரும் இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது சொந்தம், பந்தம், நட்பு என்று, ஊரார் என்று எல்லோரும் இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த துன்பத்தை நம்மால் கடந்து செல்ல இயலும். படகு தண்ணீரால் நிரம்புகிறது என்கிற போது பலரும் இணைந்து தண்ணீரை வெளியேற்றினாலே ஓரளவுக்கு அவர்களால் தற்காலிகமாக தப்பிக்க முடியும், இன்னும் கூடுதலாக வாழ முடியும். ஆகையால் இங்கே கூட்டுறவு என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே கள்ளக்குறிச்சி அருகிலே நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய சாவு என்பது அந்த கூட்டு பயணம் பாதிக்கப்பட்டதனுடைய அடையாளம். எல்லோரும் இணைந்து ஒருவேளை பணியாற்றி இருந்தால் நிச்சயமாக அதற்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்திருக்க முடியும். அங்கே விற்பனையை, கள்ளச்சாராய விற்பனையை தடுத்திருக்க முடியும். இங்கே பிறன் மீது நாம் நம்பிக்கை வைக்காமல் அவன் கெட்டால் எனக்கென்ன என்று ஒருவேளை இருந்தது கூட காரணமாக அமையக்கூடும். ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே நம்மீது வைக்கிற நம்பிக்கையை போல அடுத்தவர் மீதும் நமது நம்பிக்கையை வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவர் மற்றவரின் துன்பத்தை தாங்குகிற பொழுது நம்முடைய துன்பம் பறந்து போகும். மூன்றாவதாக இறை நம்பிக்கை. கடவுளை நாம் நம்ப அழைக்கப்படுகின்றோம். இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் ஒருபோதும் தனித்து விடப்படுவதில்லை. கடவுள் நம்மோடு பயணிக்கிறார். நம்மை படைத்த கடவுள், தனது சாயலாக நம்மை படைத்த கடவுள் நம்மை ஒருபோதும் தனித்து விடுவதில்லை. மாறாக கடவுள் நம்மோடு இணைந்து பயணிக்கின்றார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. எகிப்தில் என் மக்கள் படுகின்ற துன்பங்களை என் கண்களால் கண்டேனே என்று சொல்லி மக்களின் துன்பங்களை அனுபவித்த கடவுள் நம்மோடு பயணிக்கின்றார். பகலில் மேகத்தூணாக, இரவில் நெருப்பு தூணாக பயணம் செய்த அதே கடவுள் இரவிலும் பகலிலும் 24 மணி நேரமும் நம்மோடு பயணிக்கின்றார். நம்முடைய துன்பங்களை அவர் நிச்சயம் அறிவார். நம்மை ஒருபோதும் அவர் தனித்து விடுவதில்லை. மத்தேயு அதிகாரம் 28 இறைவசனம் 20 பார்க்கிறோம், இறைவன் நம்மை தனித்து விடுவதில்லை, உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பயணத்திலே கடவுள், இறைவன் நம்மோடு பயணிக்கின்றார். நாம் பல வேளைகளில் அவரை மறந்து போகின்றோம். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார் என்பதை நாம் பல வேளைகளில் மறந்து விடுகின்றோம். இன்பத்தில் மட்டுமே நாம் இருமாப்பு கொள்கின்றோம், அதனை வாழ்ந்து அனுபவிக்கின்றோம். ஒருவேளை துன்பம் வருகிற போதுதான் கடவுள் எங்கே என்று நாம் தேடுகின்றோம்.
இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற வகையிலே படகின் பின்பகுதியில் தலையணை வைத்து தூக்கி கொண்டிருக்கின்ற ஆண்டவரை பார்த்து, போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேள்வி எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பத்தில் மட்டுமல்ல, இன்பத்திலும் நாம் கடவுளை தேட அழைக்கப்படுகின்றோம். இது வாழ்வினுடைய மனிதனுடைய பலவீனம். கடவுள் நம்மை எப்போதும் காக்கின்றார். இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. திருப்பாடல் 121:4 இப்படி சொல்லுகிறது. ஆகையால் தான் இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு விடுகதையை போல அந்த வாசகம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. துன்பங்களுக்கு மத்தியில் கடவுளை நம்பிக்கையோடு தேடிய அதே யோபு மிக அழகாக சொல்லுகின்றார். கருப்பையினின்று கடல் உடைப்படுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி, காரிருளை பொதி துணியாக்கி, எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி, இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் ஏம்பிய போது எங்கிருந்தாய் நீ என்று அங்கே கேட்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோபு ஒரு மிகப்பெரிய உதாரணம். கடவுளை இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பத்தில் மட்டுமல்ல, இரண்டு நிலைகளிலுமே சரிசமமாக நேசித்தவர், அன்பு செய்தவர். கடவுளை ஒருபோதும் மறுக்காதவர், மறுதலிக்காதவர். ஆகையால் தான் அவர் இழந்ததை விட பல மடங்கு கூடுதலாக பெற்றுக்கொண்டார். கடவுளை சபிக்க சொல்லி தோழர்கள் வற்புறுத்திய போது அவர் அதனை செய்யவில்லை. ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நன்னம்பிக்கை முனை என்பது 3 பேரால் கட்டமைக்கப்படுகின்றது. முதலாவதாக என்னால், இரண்டாவதாக பிறரால், மூன்றாவதாக என்னையும் பிறரையும் படைத்த இறைவனால். ஆகையால் தான் துன்பம் வருகிற பொழுது இந்த 3மே இணைந்து செயல்பட வேண்டும். ஒருவருக்குள் வெளிச்சம் பாய்ச்ச இந்த நன்னம்பிக்கை முனை மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. ரவீந்திரநாத் தாகூர் தாம் எழுதிய கவிதை வரியில் இப்படி சொல்லுகின்றார். நீ இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு முன்பாகவே உனக்காக உன் தாயின் 2 தனங்களிலும் மார்பகங்களிலும் பாலை சுரக்க வைத்தவன் இறைவன். நீ இறந்த பின்னும் உனக்காக இன்னொரு உலகத்தையே கூட அவன் படைத்து வைத்திருக்க கூடும். இறுதியிலே அவர் முடிக்கிற போது சொல்லுகின்ற வார்த்தை இன்றைய ஞாயிறு சிந்தனைக்கு மிக பொருத்தமாக அமையும். அதனால் நம்பிக்கையோடு இரு என்கின்றார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அச்சம் தவிர். இது மகாகவி பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடி, நமது புதிய வாழ்வியல் சூத்திரம். புனித அவிலா தெரசம்மாள் மிக அழகாக சிந்தித்து நம்பிக்கையோடு அவர் எழுதுகின்ற வார்த்தை, எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாதிருக்கட்டும், எதுவும் உங்களை பயம் உறுத்தாதிருக்கட்டும், எல்லாமே கடந்து சென்றுவிடும். கடவுள் என்றும் மாறாதிருப்பவர். பொறுமை எல்லாவற்றையும் வென்றுவிடும். கடவுளை அடைந்தவன் வேறு எதையும் விரும்ப மாட்டான். கடவுள் மட்டுமே போதுமானவர். அந்த ஆண்டவர் இயேசு இந்த வாழ்க்கை பயணத்திலே நம்மோடு பயணிக்கின்றார். அதுவும் அவ்வளவு நம்பிக்கையோடு அவர் பயணிக்கின்றார். அவர் தலையணையை கொண்டு வந்திருக்கிறார் என்பதே நம்பிக்கையின் அடையாளம். நம்மை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்.
நம்மோடு உடன் பயணிக்கின்றார். இம்மானுவேலாக நமது இறுதி மூச்சு வரை அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை பயணத்திலே நம்பிக்கையோடு நாம் எதிர்கொள்வோம். நம்பிக்கையை நமதாக்கிக் கொள்வோம். இந்த வாழ்க்கை பயணத்திலே படகில் ஏறுவதற்கு முன்பாக நம்பிக்கையை நமக்குள் ஏற்றுக்கொள்வோம். நம்மை மட்டுமே நம்பாமல் நம்மோடு வாழுகின்ற சக மனிதரையும் நம்பிக்கையால் நாம் பூக்க செய்வோம். எல்லோரும் இணைந்து செயலாற்றுகின்ற பொழுது இறைவன் இன்னும் மகிழ்ந்து நம்மை மேன்மைப்படுத்துவார். 2025ஆம் ஆண்டு ஜூபிலி நோக்கி பயணிக்கிற இந்த பயணம் நமக்குள் நம்பிக்கையை பூக்க செய்யட்டும். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு. இந்த விளக்கு, இந்த விளக்கின் வெளிச்சம் நமக்குள் நம்பிக்கையை பூக்க செய்யட்டும். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அச்சம் தவிர். தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.